இங்க ஒரு பொண்ணு 4 மாசத்துக்கு முன்னாடி காணாம போன ஒரு கப்பலை பாக்குறா. அதுல 1600 பேசஞ்சர்ஸ் வேற இருந்தாங்க. ஆனா அந்த கப்பல்ல இருந்து இப்போ ஒரு சிக்னல் வந்திருக்குன்னு கேப்டன் அது என்னன்னு பார்க்க சொல்லி சில பேர் அனுப்புறாரு. அப்ப அந்த கப்பல் வெளியே இருந்து பார்க்க எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. ஆனா உள்ள போனா அதுல இருந்த யாருமே தடையமே இல்லாம காணாம போயிருக்காங்க. ஒரு டெட் பாடியை கூட காணோம். அதனால அங்கிருந்து எல்லாரும் போலான்னு நினைக்கிறாங்க. அப்போ ஒரு கப்போர்ட்ல இருந்து சத்தம் வருதுன்னு ஏமி அதை திறக்கிறா. அப்போ ஒரு சின்ன பையன் உள்ள இருக்கான். அவனோட கையில ஏதோ ட்ரையாங்கிள் ஷேப்ல வச்சிருக்கான். அப்ப அவனை அவங்க கப்பலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவங்க கிட்ட என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. ஆனா அவன் எதையுமே சொல்லல. அப்ப கேப்டன் அந்த கியூபை தொட்ட உடனே அவனுக்கு செத்து போன பொண்ணோட வாய்ஸ் கேக்குது. அதனால அங்க இருக்கிற டோர் ஓபன் பண்ணா அவனோட வைஃப் ரூம்ல இருக்கா. இதனால அழுதுகிட்டே அவன் பொண்ணு ஹக் பண்ண போறான். அப்போ அடுத்த செகண்டே அவங்க உடம்பு நெருப்புல எரியுது. அவனும் பறந்து போய் விழுறான். அதுக்கப்புறம் எழுந்துக்கிறான். அந்த இடம் ஃபுல்லா டஸ்டாவே இருக்கு. அதுல ஒரு கிரீன் கலர் வண்டு ஒரு பிளேஸுக்குள்ள போகுது. அதை ஃபாலோ பண்ண கேப்டன் சீக்ரெட் டோர் வழியா அவனோட கேபினுக்கு வரான். 20 வருஷமா அந்த கப்பல தான் இருக்கான். ஆனா அவனுக்கு இந்த சீக்ரெட் டோரை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அப்ப அந்த சீக்ரெட் டோருக்கு மேல ட்ரையாங்கிள் சிம்பிள் ஒன்னு இருக்கிறத பாக்குறான். அதனால அந்த பையனை பிடிச்சி அந்த ப்ரோமோத்தியஸ் கப்பலுக்கு என்ன ஆச்சுன்னு கோவமா கேக்குறான். அப்ப அவனை ஏமி வெளியே கூப்பிட்டு போய் நார்மல் ஆக்குறா. அப்ப கேப்டனோட க்ரூ மெம்பர் ஒரு சின்ன பொண்ணு அவ ரூம்ல செத்து போய் கிடக்குறான்னு சொல்றாரு. அதனால எல்லாருமே போய் அவளுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தா ஆனா அவளோட பாடியில ஒரு சின்ன அடி கூட இல்லாம செத்து போய் கிடக்குறா. இதனால கப்பல் இருந்த எல்லாரும் அந்த பொண்ணு டோரை விட்டு வெளியே வரதே இல்ல. அதுக்கப்புறம் எப்படி செத்து போய் இருப்பான்னு கேக்குறாங்க. அதுக்கு கேப்டனால ஆன்சர் பண்ணவே முடியல. இப்படியே அடுத்த நாள் இன்னொருத்தனும் செத்து போறான். அதனால கப்பல் இருந்த எல்லாரும் அந்த சின்ன பையன் வந்ததுல இருந்தா நம்மளுக்கு இப்படி நடக்குது. அதனால அவன் ஒரு சூனியக்காரனா இருக்கலாம். அதனால அவனை பிடிச்சி விசாரிக்கணும்னு அவன் எங்க இருக்கான்னு தேடுறாங்க. அதனால க்ரூ மெம்பர்ஸ் ஏமியோட ரூமுக்கு போறாங்க. அங்க அந்த பையன் இருக்கானான்னு தேடுறதுக்காக. ஆனா அந்த பையனை காணோம். அதனால அவளையே அந்த ரூம்ல லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்ப சடனா பெட்டு கீழ இருந்து சவுண்ட் வருதுன்னு அதை தள்ளி பாக்குறா. அப்போ ட்ரையாங்கிள் ஷேப் போட்ட ஒரு சீக்ரெட் வழி இருக்கு. அதுல அந்த பையன் ஒளிஞ்சிட்டு இருக்கான். இது ஏமி பார்த்ததும் அப்பதான் எதுக்கு கேப்டன் இவன் மேல கோவப்பட்டாருன்னு புரியுது. அதனால ஏமி அவனை கூப்பிட்டு டோர் லாக் ஓபன் பண்ண ட்ரை பண்றா. அதை பார்த்து அந்த பையன் அவன் கிட்ட இருந்த கிரீன் கலர் வண்டை டோருக்கு அடியில அனுப்புறான். அதனால டோர் ஈஸியா ஓபன் ஆகிடுது. இந்த வண்டு டோர் ஓபன் பண்ற கீ மாதிரி ஒர்க் ஆகுது. அப்ப கேப்டன் கிட்ட போயிட்டு ஏமி எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றா. அப்ப ரே அங்க வந்து அந்த பையனை புடிச்சிட்டு போயிட்டு மெயின் ஹால்ல இருக்கிற க்ளோசெட்ல லாக் பண்றாங்க. இத பார்த்த ஏமி அந்த பையனை இப்படிதான் ஃபர்ஸ்ட் பாத்திருப்பா. அந்த ஞாபகம் வருது. அதனால இதுவும் ப்ரோமோத்தியஸ் கப்பல் மாதிரி ஆயிரும்னு பயத்துல அந்த பையனை க்ளோசெட்ல இருந்து வெளியே வர வைக்க போறா. அப்ப அவளை விடக்கூடாதுன்னு எல்லாரும் சுடுறதுக்கு ஏம் பண்றாங்க. அப்ப அவ யார் பேச்சையும் கேட்காம ஓபன் பண்ண போவ அப்போ ஒருத்தன் அவளை ஷூட் பண்றான். அப்ப சடனா ஒரு மிராக்கிள் நடக்குது. அவ இருந்த பிளேஸ் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுது.